ஒரு குறிப்பிட்ட பயிற்சி மையத்துக்கு மட்டும் என்னென்ன கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறது எப்படி போச்சு, இதுதான் அங்கே வந்து முக்கியமான அந்த கேள்வியின் சாராம்சம். ஒரு வருஷமாக கேஸ் நடந்துச்சு. கேஸை இழுத்து கொண்டு போய் கடைசி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்க, கோர்ட் இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்ருங்கன்னாங்க. ஏன் அதேமாதிரி இந்த பசங்களும் கேட்க வேண்டியது, நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, இதற்கே நீங்கள் கேட்கவில்லை? எனக்கு அந்த பயிற்சி மையம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நாங்களும் எவ்வளோ நாள் தான் கேட்குறது, எதுக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். இந்த விவசாய அலுவலருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், 2-3 இடங்கள் இருக்கிறாங்க. அவங்களும் தயவுசெய்து இதுக்கு வந்து பாஸ் பண்ணதுக்கு பாட்டு அவங்க ஃபோட்டோவை போட்டு எங்கள்கிட்ட படித்தாங்கப்பா அது மட்டும் செய்கிறீங்கள்ல. மாணவர்களுக்காக கொஞ்சம் குரல் கொடுங்க. 33 வயது வரை இந்த தேர்வை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் 29 வயதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. 3 வருஷம் ஆச்சு. 29, 30, 32, ஆல்மோஸ்ட் 32. அந்த தேர்வுக்கு அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கலாம். பேங்க்கில் அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் விட்டுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க இன்றைக்கி அந்த வேலையும் கிடைக்காம போச்சு. இல்லை இந்த 3 வருஷத்தை டிஎன்பிஎஸ்சி திருப்பி கொடுக்குமா? அதை விட்டு இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்காக அவருக்கு எதிராக 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த வேலையை தான் நீங்கள் பார்த்தீங்க. அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அனைவரின் ஒரு குரலாக இதில் உழைக்க வேண்டும். ஏனென்றால் அவங்களுக்கு தான் நடந்திருக்கு அப்படிங்கிற நினைக்கலாம், நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கும். நிறைய இடங்களில் டிஎன்பிஎஸ்சி போயிட்டு கோர்ட்டில் வந்து இன்றைக்கி ஒரு தடவை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நாங்கள் அதை பண்ண மாட்டோம், அதெல்லாம் கேட்டு ஆடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வரலாறுலாம் பழைய வரலாறு நிறைய இருக்குது. டிஎன்பிஎஸ்சின் தவறு இது வந்து இதுக்கு அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும், அரசாங்கம் தலையிட வேண்டும். நீங்கள் அடிஷ்னலாக வேகன்சியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் எக்ஸ்ட்ரா பிசி முஸ்லீமை சேர்க்குறீங்க நீங்கள் அப்படின்னா, அவர்களுக்கும் போதுமான அளவு காலம் கொடுத்துருக்க வேண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதான் ஜட்ஜி சொல்கிறாரு, அப்ளை பண்ணுறதுக்கு போதுமான காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது யாருடைய தவறு? டிஎன்பிஎஸ்சியின் தவறு. ஸோ நோட்டிஃபிகேஷனை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ மீண்டும் ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி. ஒரு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் என்பது சரியாக படித்த நபர்களுக்கு சரியான ஆட்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேர்வு வைத்து முறையான தேர்வு வைத்து அவங்களை தேர்ந்தெடுத்து அரசாங்கத்துக்கு அனுப்புவது தான் அதன் வேலை. அதை விட்டு ஒவ்வொரு தேர்விலும் மாணவர்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்கி அவருடைய வாழ்க்கையை வேஸ்டாக்கி அவங்களுடைய 3 வருடங்களை வேஸ்டாக்கியிருக்கிறாங்க. வேளாண் பட்டதாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியின் தவறு. டிஎன்பிஎஸ்சியின் அறிவிப்பாணை தவறு என்று உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சட்டப்படி இந்த அறிவிப்பாணை செல்லாது, நீங்கள் வந்து மறுபடியும் எக்ஸாம் வைங்க. எப்போ? 3 வருஷம் கழிச்சு. ஒரு நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்க முடியாதா டிஎன்பிஎஸ்சிக்கு? வேளாண் உதவி இயக்குனர், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு, உதவி இயக்குனர் தேர்வுக்கு நேரடி நியமனம். அதில் தான் இவ்வளோ பிரச்சனைகள். 3 வருஷமாக கேஸ் நடந்து, அதாவது எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட்டை 2 டைம் வெரிஃபை பண்ணியாச்சு, இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்டர்வியூ போகிற டயத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியாமல் டிஎன்பிஎஸ்சி செய்த அந்த மெத்தனது காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி 3 வருடமாக அந்த இன்டர்வியூக்கு செலக்ட் ஆன 49 பேர் காத்திருந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கேன்சல். மறுபடியும் முதல்ல இருந்து கோட்டை அழிங்க, முதல்ல இருந்து எழுதுங்க அப்படின்னு பரோட்டா சூரி மாதிரி நம்முடைய அவங்க சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் டிஎன்பிஎஸ்சி வக்கீலும் அரசாங்க வக்கீலும் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. 33 வயது வரை இந்த தேர்வை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் 29 வயதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. 3 வருஷம் ஆச்சு. 29, 30, 32, ஆல்மோஸ்ட் 32. அந்த தேர்வுக்கு அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கலாம். பேங்க்கில் அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் விட்டுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க இன்றைக்கி அந்த வேலையும் கிடைக்காம போச்சு. இல்லை இந்த 3 வருஷத்தை டிஎன்பிஎஸ்சி திருப்பி கொடுக்குமா? எல்லோரும் வந்து அந்த 28லேருந்து 32, 28லேருந்து 33 அந்த வயசில் உள்ளவங்க, அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வயசு. இதெல்லாம் உதவி இயக்குனராக பணியிடம் பெற்றால் அப்புறமா வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் அப்படிங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாமல் எதையுமே யோசிக்காமல் டிஎன்பிஎஸ்சி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு அந்த அரசாங்கமாக நடவடிக்கை எடுக்கணும். ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இப்படி தான் வந்து அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதின பசங்களை ஏமாற்றினாங்க. டூரிசம் ஆஃபீஸரில் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த மக்களை ஏமாற்றினாங்க. உதவியாளர், உதவி பொறியாளர், தலைமைச் செயலகத்தில் டைரெக்டாக போஸ்டிங் போகிறவங்கள ஜூனியர் அசிஸ்டன்ட் எழுதலான்னு சொல்லி செலக்ட் ஆனதுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடையாதுன்னு சொல்லி
கேட்டால் விதிகளை காரணம் இந்த விதிகள் என்பது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியல. டிஎன்பிஎஸ்சிக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே விதிகளை தெளிவாக குறிப்பிடவில்லை. கடைசி கோர்ட்டுக்கு போயிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. 2008 குரூப் 1 தேர்வில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றது. 2008-9 காலகட்டத்தில் குரூப் 1 தேர்வில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றது, வழக்கு நடைபெற்றது உயர்நீதிமன்றத்தில். ஒரு குறிப்பிட்ட பயிற்சி மையத்துக்கு மட்டும் என்னென்ன கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறது எப்படி போச்சு, இதுதான் அங்கே முக்கியமான அந்த கேள்வியின் சாராம்சம். ஒரு வருஷமாக கேஸ் நடந்துச்சு. கேஸை இழுத்து கொண்டு போய் கடைசி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்க, கோர்ட்டு இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்ருங்கன்னாங்க. ஏன் அதேமாதிரி இந்த பசங்களும் கேட்க வேண்டியது, நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, இதற்கே நீங்கள் கேட்கவில்லை? இது உங்களுக்கு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு, ரெஸ்பாண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பிரின்சிபல் செக்ரட்டரி அக்ரிகல்ச்சர் பிரின்சிபல் செக்ரட்டரி, டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ரொம்ப முக்கியமாக நம்முடைய டிஎன்பிஎஸ்சி இதில் வராங்க. டிஎன்பிஎஸ்சி ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட், மொத்தம் 8 போஸ்ட்டு கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர். இதில் பிசி முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி இல்லை. முதல்ல கால்ஃபார் பண்ணும்பொழுது பிசி முஸ்லீம். ஸோ இந்த டேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது ஜனவரி 12, 2023. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது ஜனவரி 12, 2023 ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். அதில் பிசி முஸ்லீம் அப்படிங்கிற வேக்கன்சி இல்லை. ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது மே 5, 2023. முதல் நோட்டிஃபிகேஷன் எப்போ, ஜனவரி 12. இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் அடிஷ்னலாக 12 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கூட்டுறாங்க. அதோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, மே 5. ஸோ 12/1 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சருக்கு ஏப்ரல் 12 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்போ அடிஷ்னலாக வேகன்சியை கூட்டினது எப்போ, மே மாதம். ஒரு மாதம் கழிச்சு வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 8 போஸ்ட் 20 போஸ்ட் ஆகுது. அந்த 20 போஸ்ட்டில் பிசி முஸ்லீம் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஆட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்த நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 12 வந்த நோட்டிஃபிகேஷனில் பிசி முஸ்லீம் இல்லை. ஏப்ரல் 12 அப்ளை பண்ணணும். மே 5 அடிஷ்னல் வேகன்சி ரிலீஸ் பண்ணி ஒன்று கொடுக்குறாங்க. அதில் பிசி முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு 13/10/2023 அக்டோபர் 13 ரிலீஸ் பண்ணியாச்சு. 5வது மாதம் எக்ஸாமை நடத்தி 10வது மாதம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஓரல் டெஸ்ட்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 20/5 ஓரல் டெஸ்ட்டு, அதாவது 20/5/2024 அக்டோபர் 23 ரிசல்ட் பப்ளிஷு, 20/5/2024 அப்போ மே மாதம் 2024 ஓரல் டெஸ்ட். இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஏப்ரல் 12 ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் 8 வேகன்சிக்கு, ஜனவரி 12 ஏப்ரல் 12 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 12 வேகன்சி கூட்டுறாங்க, மொத்தம் 20 வேகன்சி. மே 5 டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இங்கே தான் டிஎன்பிஎஸ்சி தப்பு பண்ணியிருக்கிறாங்க. மே 5 நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 12 போஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு வெறும் 15 நாள் டைம் கொடுத்து அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க. இந்த ஒரு தவறான ஒரு செயலை உலகத்தில் எந்த தேர்வாணையும் செய்ய மாட்டாங்க. அது என்ன, ஃபஸ்ட்டு 8 வேகன்சிக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 மாதம் இருக்குது. அடுத்து ஒரு 12 வேகன்சி அப்ளை பண்ணுறவங்களுக்கு படிக்கிறதுக்கு வெறும் 15 நாள். அப்போ இது திட்டமிட்டே டிஎன்பிஎஸ்சி செய்கிறதா? யாரும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்கன்னு தெரியும். கோர்ட்டுக்கு போகட்டும், சேலஞ்ச் பண்ணட்டும், நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆகட்டும், எக்ஸாம் எழுதுறவங்க தெருவில் நிற்கட்டும், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி நினைப்பா? எந்த ஊர்லேயே அது நடக்குமா? முதல்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறீங்க ஜனவரி 12, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம் எப்போ, மே 20. அப்புறம் மே 5 இன்னொரு 12 வேகன்சிக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மே 20 அப்படின்னா ஃபஸ்ட் அப்ளை பண்ண எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 4 மாதம் டைம் படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்கு 15 நாள் டைம். இங்கே எங்கேயாவது ஈக்குவாலிட்டி இருக்குதா, சம நீதி இருக்குதா, சமூக நீதி இருக்குதா? எதுவுமே இல்லை. சரி, ஓகே, அப்படியும் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. ஓரல் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 13 லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு.
அப்புறம் 2 டைம் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 15 மற்றும் பிப்ரவரி 29, 2024 2 டைம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஓரல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க மே 10 2024 மே 10 2024 இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மே 20 இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. 8 வேகன்சிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 12, 2023. அப்புறம் ஒரு 12 வேகன்சியை கூட்டிகிட்டு அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மே 5, 2023. முதல்ல 8 வேகன்சிக்கு படிக்கிறதுக்கு 4 மாதம் கொடுத்துருக்குறாங்க. மே மாதம் 20ஆம் தேதி எக்ஸாம்ட்டாங்க. ரெண்டாவது ரிலீஸ் பண்ண அந்த 12 வேகன்சிக்கு படிக்கிறதுக்கு வெறும் 15 நாள். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் தவறு இழைத்திருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றம் கூறிவிட்டது. ஓகே, அப்போது எக்ஸாம் வச்சாச்சு. ஓரல் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் 20 மே 20 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்கணும் உதவி இயக்குனர் வேளாண் பணியிடங்களுக்கு. பட் மே 18ஆம் தேதி இன்டர்வியூ போஸ்ட்பான் பண்ணிட்டோம் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிசி முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டு எக்ஸாம் எழுதாத ஒரு கேண்டிடேட் அவர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. என்ன ஃபைல் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணீங்க 8 வேகன்சிக்கு, அதில் பிசி முஸ்லீம் இல்லை. அப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு ரெண்டாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறீங்க பிசி முஸ்லீமுக்கு, அதில் வந்து 12 வேகன்சியில் பிசி முஸ்லீம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டே பிசி முஸ்லீம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருந்திருப்பேன். இந்த வெறும் 15 நாள் டைம் வச்சு நான் எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? அவர் கேட்குறது கரெக்ட் தானே? எக்ஸாமில் எழுதி ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணி இன்டர்வியூ போகிற இடத்துல அவர் ஒரு கேஸை போடுறாரு. அவர் கேட்குறது கரெக்டு தான், அந்த முஸ்லீம் கேண்டிடேட் கேட்குறது கரெக்டு தான். ஒரு 49 பேரை இவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 49 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே 2-3 முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம், அதுலேயும் 2-3 முஸ்லீம் கேண்டிடேட் இருக்கிறாங்க. அவங்களாம் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதியிருக்கிறாங்கல்ல, நீங்கள் ஏன் எழுதலை அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். பட் இது இவருடைய தனிப்பட்ட உரிமை. இந்த பிசி முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வேகன்சியை வந்து ஜனவரி 12ஆம் தேதி கொடுத்துட்டு அவர் அப்ளை பண்ணியிருப்பார் தான் அவருடைய வாதம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சியின் தவறு என்று கோர்ட் கூறிவிட்டது. கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சியின் தவறு. ஃபஸ்ட்டு 8 வேகன்சி, அப்புறம் ஒரு 12 வேகன்சி கூட்டுறாங்க. So, therefore, the contentions of the Land Council for the impeded respondents cannot be considered as the selection process itself a liable to be squashed. Selection process நாங்கள் squash பண்ணுறோம். This court find both the impugned notifications dated 12/1/2023, அதாவது ஜனவரி 12 அந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் மே 5 அந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே டு பி இல்லீகல் for the simple that the persons belonging to the subsequently included categories were not awarded for further time to apply for the post. ஸோ அதாவது என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக டைம் கொடுக்கல அப்படிங்கிறது கோர்ட் சொல்லியாச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து இதை வந்து ஸ்குவாஷ் பண்ணுறோம். நம்பர் 1 2023, அப்புறம் 12/1/2023, 5/5/2025 எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஸ்குவாஷ் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஃப்ரெஷ் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு 1:5 அதை கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணி 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. இதான் இந்த கேண்டிடேட்ஸுடைய ஒரு கடைசி அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 3 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 49 பேர் செலக்ட் ஆகி நாங்கள் 3 வருஷம் 2023, 2024, 2025 3 வருஷம் 2023 ஜனவரியிலேருந்து இப்போ 2025 டிசம்பர் வரைக்கும் நாங்கள் 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறோம். இப்படி ஒரு ஆர்டர் 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. இது யாருடைய தவறு? நீங்கள் அடிஷ்னலாக வேகன்சியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா பிசி முஸ்லீமை சேர்க்குறீங்க நீங்கள் அப்படின்னா அவர்களுக்கும் போதுமான அளவு காலம் கொடுத்துருக்க வேண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதான் ஜட்ஜி சொல்கிறாரு, அப்ளை பண்ணுறதுக்கு போதுமான காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது யாருடைய தவறு? டிஎன்பிஎஸ்சியின் தவறு. ஸோ நோட்டிஃபிகேஷனை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். அப்போ எக்ஸாம் எழுதினவங்க, படித்தவங்க, செலக்ட் ஆனவங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணவங்க, ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணவங்க, இன்டர்வியூ கால் ஃபார் 23 ஜனவரியிலேருந்து 25 வரைக்கும் வந்து வேலை கிடச்சிரும் சொல்லி என்ன வேலை? வேளாண் உதவி இயக்குனர், ஒரு குரூப் 1 அளவிலான ரேங்க், அந்த அளவுக்கு உண்டான ஒரு வேலை. இப்போ கடைசியாக வந்து நான் எல்லாத்தையும் ஸ்குவாஷ் பண்ணுறேன், முதல்ல இருந்து நடத்துங்க அப்படின்னா 3 வருடம் அவர்களுடைய வாழ்க்கையை யார் திருப்பி கொடுப்பது? டிஎன்பிஎஸ்சி தான் ஃபைட் பண்ணியிருக்கணும். கோர்ட்டில் போய் டிஎன்பிஎஸ்சி தான் ஃபைல் பண்ணிக்க. சரி விட்டுருங்க, ரெண்டாவது அந்த 12 வேகன்சிக்குள்ள நோட்டிஃபிகேஷனை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ண வேண்டாம்.
கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க பசங்க. டிஎன்பிஎஸ்சி தான் ஃபைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் மட்டும் உங்கள் ஆஃபீஸில் செக்ரட்டரி இருக்கிறீங்க, அடிஷனல் செக்ரட்டரி இருக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸர் ஜாயின் பண்ணிவிட்டு 3 வருஷம் கழித்து உனக்கு இந்த போஸ்ட் கிடையாது நீ போன்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா? இப்போ இந்த 3 வருடத்தில் வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதி அவங்க செலக்ட் ஆகிருப்பாங்களா மாட்டாங்களா? வேறு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடச்சி போயிருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக போயிருப்பாங்க. 3 வருடம் அவர்களை காக்க வைத்து அவர்களை உட்கார வைத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடுமையான மன உளைச்சலை உண்டாக்கி வேளாண் பட்டதாரிகளை இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கிறீங்க. இதற்கு முழு பொறுப்பு டிஎன்பிஎஸ்சி தான். டிஎன்பிஎஸ்சியின் அறிவிப்பாணையில் உள்ள குளறுபடி. ஜனவரி 12ஆம் 8 வேகன்சி கால்ஃபர் பண்ணுறீங்க, மே 20 எக்ஸாம், மே 5ஆம் கால்ஃபர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு மே 20 எக்ஸாம். யாராவது இந்த உலகத்தில் இப்படி பண்ணுவாங்களா? எந்த நோட்டிஃபிகேஷனாவது எந்த பணியாளர் தேர்வாணையத்திலாவது இப்படி நடக்குமா? வெறும் 15 நாளில் எப்படி அப்ளை பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அதை தான் ஜட்ஜு கேட்குறாரு. அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே கரெக்டு. பட் உங்களை நம்பி ஜனவரி 12 அப்ளை பண்ணி மே 20 எக்ஸாம் எழுதுனா அவங்களுடைய வாழ்க்கை, செலக்ட் ஆனவங்க வாழ்க்கை, சர்டிஃபிகேஷன் போனவங்க வாழ்க்கை, இன்டர்வியூ செலக்ட் ஆனவங்க வாழ்க்கை, எவ்வளோ கனவோடு அவங்க உட்காந்துருப்பாங்க. இந்நேரம் அவங்க வேலை பார்த்து ஒரு 6 மாதம் குறைஞ்சது வந்து பார்த்து சம்பளம் வாங்கியிருந்துருக்கணும். நிம்மதியாக செட்டில் ஆக வேண்டிய வேலை, வேளாண் உதவி இயக்குனர், டைரக்ட் போஸ்ட்டு, நேரடி நியமனம். 28 வயசில் அவங்க போகிறாங்கன்னா இன்னொரு 38, 48, 32 வருஷம் சர்வீஸ். 32 வருஷம் சர்வீஸில் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கூட வாங்கலாம். அவங்க டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வரைக்கும் போகலாம். அந்தளவுக்கு வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்களோட வாழ்க்கையை அவங்க கனவை செதைச்சு மண்ணாக்கி டிஎன்பிஎஸ்சின்னு தவறு. இது வந்து இதுக்கு அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும், அரசாங்கம் தலையிட வேண்டும். அரசாங்கத்தை நம்பி தான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், அரசாங்கத்தை நம்பி தான் நாங்கள் வந்து எங்களுக்கு எதாவது நல்லது பண்ணுவாங்க வாக்களித்திருக்கிறோம். அப்போ அரசாங்கம் நீங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆகணும். தலைமைச் செயலகத்தில் பணி விதிகளில் மாற்றிட்டாங்க, ஜுடிஷியல் சர்வீஸில் பணி விதிகளை மாற்றிட்டாங்க, ரோடு இன்ஸ்பெக்டரில் ஊரக வளர்ச்சித்துறை பணி விதிகளை மாற்றிட்டாங்க. எல்லோரும் பணி விதிகளை மாற்ற தான் செய்வாங்க. ரெக்ரூட்மெண்ட் உங்கள் பொறுப்பு. ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியின் பொறுப்பு. ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டாலும் டிஎன்பிஎஸ்சி கோர்ட்டில் போய் மாணவனுக்காக பாதிக்கப்பட்ட மாணவனுக்காக நீங்கள் வந்து போராட வேண்டும், சட்டப்பூர்வமாக போராட வேண்டும். அதை விட்டு இந்த சிவில் ஜட்ஜி எக்ஸாமினேஷனில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்காக அவருக்கு எதிராக 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த வேலையை தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இந்த 49 மாணவர்கள் இவர்கள் வாழ்க்கைக்கு யார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? 49 மாணவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது யாருடைய தவறு? இது வந்து டிஎன்பிஎஸ்சியின் தவறு. இது வந்து டிஎன்பிஎஸ்சியின் தவறு. ரொம்ப நீட்டாக கோர்ட் சொல்லிருச்சு. நோட்டிஃபிகேஷன் டேட்டட் 12/1/2023, ஜனவரி 12, 2023. அப்புறம் அடிஷனல் நோட்டிஃபிகேஷன் 5/5/2023. டு பி இல்லீகல் ஃபார் தி simply that the persons belonging to subsequent individual categories were not awarded for further time to apply for the post. ஒருத்தருக்கு 4 மாதம் அப்ளை பண்ணுறதுக்கு டைம், ஒருத்தருக்கு வெறும் 15 நாள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு டைம்னா கோர்ட் சொல்ல தான் செய்யும். இது யார் தப்பு? இது வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம், பிளைண்டாக சொல்லலாம் இது வந்து டிஎன்பிஎஸ்சி தப்புன்ட்டு. 500 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு 250 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் 4 மாதம் டைமு, இன்னொரு 250 பேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வெறும் 15 நாள் தான் டைம்னா யார் ஒத்துக்குவாங்க? இங்கே நீதியே கிடையாது, சமூக நீதியே இல்லை, ஈக்குவாலிட்டி இல்லையே. அப்படி இருக்கும்போது இது முழுக்க இது டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியாது. அப்போ யார் நம்ம பாட்டு எக்ஸாம் நடத்துவோம், எவன் என்ன கேட்க போகிறான்? இப்போ 3 வருஷம் கழிச்சு பாதிக்கப்பட்ட செலக்ட் ஆன மாணவர்கள் அவங்க வந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் 32, 33 வயசில் அவங்க வாழ்க்கை வந்து ஒரு ஓரமாக வீட்டில் உட்கார வச்சாச்சு. இதுக்கு யார் பொறுப்பு? ஸோ அரசாங்கம் தயவு செய்து இது போன்ற இந்த டிஎன்பிஎஸ்சி தவறுகள் மேலே இருக்கும். இல்லை டிஎன்பிஎஸ்சி அப்பீல் பண்ணுங்கள். இப்போ கோர்ட் ஆர்டர் வந்துருக்குது, டிஎன்பிஎஸ்சி அப்பீல் பண்ணுங்கள். இந்த ஒரு டைம் நீங்கள் வந்து விட்டுருங்க, அடுத்த டைம் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி தவறு. அப்போ டிஎன்பிஎஸ்சி அப்பீல் பண்ணணும். 2008, 2009 குரூப் 1 போன்ற பதவிகளில் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி மையத்துக்கு மட்டும் கொஸ்டின் பேப்பர் வந்து முக்கியமான கொஸ்டினில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி மாடலில் எக்ஸாம் வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கில் அன்றைக்கி 1 வருஷம் கேஸ் நடந்துச்சு. அன்றைக்கி போய் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணீங்க? இந்த ஒரு டைம் விட்டுருங்க, அன்றைக்கி கேட்டிங்கல்ல. அப்போ டெப்டி கலெக்டருக்கு ஒரு நியாயம், அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு நியாயமா? தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் வந்து அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி இந்த 49 பேருக்கு நாங்கள் இன்டர்வியூ வச்சு இந்த நோட்டிஃபிகேஷனை மட்டும் முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறபடி கேட்டுக்கிறோம். இது டிஎன்பிஎஸ்சி சொல்லாமல் நிறைய இடங்களில் டிஎன்பிஎஸ்சி போயிட்டு கோர்ட்டில் வந்து இன்றைக்கி ஒரு தடவை மன்னிச்சதுங்க, இனிமேல் நாங்கள் அதை பண்ண மாட்டோம், அதெல்லாம் கேட்டு ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அந்த வரலாறுலாம் பழைய வரலாறு நிறைய இருக்குது. இப்போ என்னமோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தயவுசெய்து டிஎன்பிஎஸ்சி அப்பீல் பண்ண வேண்டும். அண்ட் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேணால். இது ரெப்ரசன்டேட்டட் பை அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனர், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசாங்கத்தின் வேளாண் உற்பத்தி ஆணையர் தான் இதில் முக்கியமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ரெஸ்பாண்டன்ட். அண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண் இயக்குனர், அவங்களும் முக்கியமான ஒரு ரெஸ்பாண்டன்ட். அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு டைம் ரெக்ரூட் பண்ணி நீங்கள் விட்டுருங்க, அடுத்த டைம் நாங்கள் ஒழுங்காக பண்ணுறோம். தயவுசெய்து கோர்ட் எல்லாருக்கும் இது பண்ணி 49 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் வந்து 20 பேருக்கு வேளாண் உதவி இயக்குனர் பணிகள் வழங்க வேண்டும். அந்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி குறைஞ்சது 20 பேர் கால் பண்ணியிருப்பாங்க. சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், ஏதாவது எங்களுக்காக நீங்கள் பேசுங்க சார், 4 பேர் சொல்லுங்கள் சார்,
இதை பார்க்குறவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து பிஎஸ்சி அக்ரி 4 வருஷம் முடிச்சு, எம்எஸ்சி அக்ரி 2 வருஷம் 6 வருஷம் படித்தவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியும். அது இந்த 6 வருஷமும் வந்து எம்எஸ்சி அக்ரியில் ஹார்டிகல்ச்சர், அதாவது எம்எஸ்சி அக்ரியில் எக்ஸ்டென்ஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் பர்டிகுலர் அந்த துறையை படிச்சிருக்கணும். அவங்க மட்டும் தான் எக்ஸாம் எழுதிருக்க முடியும். அவங்க எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க. பெங்களூர் கர்நாடகாவில் தான் எக்ஸாம் நடக்குது. டைரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுக்கிறாங்க, ஹார்டிகல்ச்சர் எடுக்கிறாங்க. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே. ஸோ அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக கோர்ட்டில் அப்பீல் பண்ணி அவங்களுக்கு மீண்டும் அந்த ஒரு இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு எத்தனை மாதம் போச்சு? குறைஞ்சது 6 மாதம் போச்சு. இன்டர்வியூ நடத்தாமல் போனது யார் தப்பு? 20 நடக்க வேண்டியது இன்டர்வியூ 18 ஸ்டே வாங்குறாங்க. இப்போ இது வரைக்கும் அவங்களை வெயிட் பண்ண வச்சு, அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுத வச்சு, பாஸ் பண்ண வச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண வச்சு எல்லாம் முடிச்சு கடைசியில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னா இது வந்து எந்த வகையில் நியாயம்? இதை பார்க்குறவங்களும் தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பயிற்சி மையங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நாங்களும் எவ்வளோ நாள் தான் கேட்குறது. எதுக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். இந்த விவசாய அலுவலருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் 2-3 இடங்கள் இருக்கிறாங்க. அவங்களும் தயவுசெய்து இதுக்கு வந்து பாஸ் பண்ணதுக்கு பாட்டு அவங்க ஃபோட்டோவை போட்டு எங்கள்கிட்ட படித்தாங்கப்பா அது மட்டும் செய்கிறீங்கள்ல. மாணவர்களுக்காக கொஞ்சம் குரல் கொடுங்க. இதை வந்து குறிப்பிட்ட எந்த பயிற்சி பற்றி நான் சொல்லலை, உடனே நாளைக்கு வந்துடுவாங்க. குறிப்பிட்ட யார் இந்த எக்ஸாமினேஷனுக்கு பயிற்சி கொடுக்குற பயிற்சி மையங்கள் தான் நான் சொல்கிறேன். இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தயவுசெய்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் குரல் கொடுங்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அனைவரின் ஒரு குரலாக இதில் ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் அவங்களுக்கு தான் நடந்திருக்கு அப்படிங்கிற நினைக்கலாம், நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கும். அதுக்காக அதை சொல்கிறோம். ஸோ அரசாங்கம் இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.